ஸ்டூடெண்ட்ஸ் எட்டு வருகிறீங்க உங்க வீடியோ போய் காய் முடியுது இது மாதிரி ஜெயிலுக்கு அடிப்பேன் இப்படி வீடியோ பண்ற போயிட்டா தெரியுது உங்கள்கிட்ட அவன் ஸ்டூடெண்ட்ஸ் யாரா தொலைச்சு சொல்லிட்டான் ஏன் லிமிட்டு நான் தான் எம்எல்ஏ போலீஸ் உங்க வேலையை மட்டும் பாருங்க. காரைக்காலில் உள்ள மத்திய பல்கலைக்கழக வளாக பொறுப்பாளரான பேராசிரியர் மாதவையா என்பவர் மீதான மாணவியின் பாலியல் குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. ஹெச்ஓடி சார் ரொம்ப செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாருக்கா. தப்பா ஃபோட்டோஸ் கேட்குறாங்க, தப்பா பேசுகிறாங்க. ஓப்பனாகவே நூடாக ஃபோட்டோ கேட்டுட்டு ஆஃபீஸ் ரூம் வான்னு சொல்கிறாங்க. நான் உன்னை பர்சனலாக பார்க்கணும்னு பேசுகிறாங்கக்கா. மாதவையா சார் 2 பேர் தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கக்கா. இந்த நிலையில் பேராசிரியர் மாதவையா மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வியாழக்கிழமையன்று புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளிருப்பு போராட்டம் நடத்திய மாணவர்களை கலைந்து போக சொன்னபோதும் கேட்காததால் அவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி விரட்டினர். கலைந்து செல்லாமல் ஒருவருக்கொருவர் கைகளை சங்கிலி போல் பற்றிக் கொண்டு மாணவர்கள் போலீசாருக்கு எதிராக எதிர்ப்பு குரல் எழுப்பினர். இதனையடுத்து 4 பிரிவுகளில் வழக்கு பதிந்து 6 மாணவிகள் உட்பட 24 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மாணவர்களை காவல் நிலையத்தில் வைத்து அடைப்பதாக தகவல் அறிந்து விரைந்து சென்ற பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம், படிக்கிற மாணவர்களை எப்படி அடிக்கிறீங்க? அவங்க என்ன ரவுடிகளா? இதே மாதிரி தப்பு பண்ற ரவுடிகளை உங்களால் அடிக்க முடியுமா என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பியதால் போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். நான் தான் எம்எல்ஏ போலீஸ் உங்க வேலையை மட்டும் பாருங்க. அவன் சின்ன வயசு, அவனுக்கு புரிய வைக்கணும். இதெல்லாம் தப்பு, இதான் ரைட்டுன்னு சொல்லணும். அதுதான் போலீஸ் கடமை. இந்த நிலையில் 2வது நாளாக வெள்ளியன்றும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையே காரைக்கால் வளாக பொறுப்பாளர் மீதான பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக இந்த போராட்டம் வெறும் ட்ரெண்ட் என்றும் அதனை அப்படியே விசாரிக்காமல் விட்டுவிடலாம் என்றும் 2 பேராசிரியர்கள் பேசியதாக கூறப்படும் ஆடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. நீ நல்லா பேசணும்னா சொல்லு, வந்து பேசுறேன். யார்கிட்ட பேசுறேன்? ஈச்சி கிட்ட பேசட்டுமா? என்ன பேச போறேன்? ஒண்ணும் இல்ல சார், இது ட்ரெண்ட் சார். நீங்க புதுசா வந்து அவருக்கு அடுத்து அந்த பீரியட்ல இப்படிதான் சார், நம்ம எல்லாம் பேசாத விட்டு எல்லாம் சரியா போயிடும் சார். அப்ப ஆரம்பிச்சு இப்படிதான் அப்படின்னா எல்லாம் அவங்கவுங்க பாட்டு இருக்க போறோம். இது வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ட்ரெண்ட் சார் இதெல்லாம். பாலிமர் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் சண்முக சுந்தரம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.